இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குல் என்பது இந்த உலகத்துடைய காரணங்களை புறக்கணிப்பது அல்ல. எப்படி? இந்த உலகத்துடைய காரணிகளை புறக்கணிப்பது அல்ல. கட்டாயம் இந்த உலகத்தை இறைவன் எப்படி இயங்க வைத்திருக்கிறானோ, இதை செஞ்சா இது நடக்கும், இது செஞ்சா இது நடக்காது, இது செஞ்சா இந்த பாதிப்பு வச்சுக்கிறான்ல, அஸ்பாபுகள், காரணிகள், இதை புறக்கணிப்பதல்ல தவக்குல். அதுக்கு பேர் தவாக்குல். அதுக்கு பேர் என்ன? தவாக்குல். ஒன்றும் செய்யாம இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் கேட்கிறாங்களே, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் என்ன செய்வார்? சொர்க்க நுழைவார் என்று சொன்ன அஃபலா உபஷிருஹும், நான் போய் நன்மாராயம் சொல்லவான்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா துபஷிருஹும் ஃபயத்தகிலு, போய் இதை சொல்ல வேண்டாம், அவர் ஃபயத்தகிலு ஃபயதவக்கலு அல்ல, ஃபயத்தகிலுன்னா ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துருவாங்கண்ணா, ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துருவாங்க. இத்திகால் அதாவது தவாக்குல், சும்மா ஒன்றும் செய்யாம உட்கார்றதுக்கு பேர் தவாக்குல். தவக்குல் என்றால் இந்த உலகத்தில் எது நமக்கு நன்மையில் ஆசரிக்கணும், இந்த உலக மறுமை நன்மைகள் ஆசரிக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். தீங்கு வராமல் இருப்பதற்கான அறிவை பயன்படுத்தி அதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஆனால் தவக்குல் என்றா என்ன தெரியுமா? டோட்டல் நம்பிக்கை அதில் இருக்கக்கூடாது. டோட்டல் நம்பிக்கை எதில் இருக்கணும்? இவைகளெல்லாம் இறைவன் படைத்த காரணிகள், இதற்கு இதுதான் காரணம் என்று இறைவன் வச்சிருக்கிறான். இறைவன் நினைத்தால் இதெல்லாம் தலைகீழாக போட்டு என்ன செய்வான்? எனக்கு எல்லா விஷயங்களையும் சாதித்து தரவோ, பிற்படுத்தவோ, முற்படுத்தவோ, மாற்றவோ எல்லா ஆற்றலும் யாருக்கு இருக்குது? இறைவனுக்கு இருக்குது என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும். காரணிகளோடு செயல்படுதல், காரணிகளோடு செயல்படுதல். அதுக்கு உதாரணம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் வெறும் கையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? இல்ல, தங்களால முடிந்த ஆயுதங்களை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதே நேரம் எல்லாரோட கையிலையும் குதிரை இருக்கணும், எல்லாரும் குதிரையில வரணும், அதனால பத்ர் யுத்தம் கேன்சல் சொன்னாங்களா? அப்படின்னு செய்யல. அப்ப முழுமையான நம்பிக்கை பொருட்கள்ல இருக்கல. அதே நேரம் இருக்கிற பொருளை எடுத்துட்டு வராம என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் இருக்கல. இது ஒன்று. இரண்டாவது அம்சம், எல்லாம் இருக்குதுன்றதுக்காக ரசூலுல்லாஹ் துஆ கேட்காம இருக்கவும் இல்லை. அன்றைக்கு இரவு முழுதும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துஆ கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுதும் துஆ கேட்கிறாங்க. அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலக ரீதியான எல்லா ஆயத்தங்களும் நடக்கிற அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல ரீதியாக அல்லாஹ்விடத்துல செய்றாங்க, நம்பிக்கை அங்க வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை அல்லாஹ்விடத்துல வைக்கிறாங்க.